இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க தாங்க போவோம். ஆமாங்க, சண்டே அதுவுமா வீட்டில் இருந்தோம். தம்பி வானைக்கா குளத்தில் தண்ணி வந்துடுச்சு, மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பைக் எடுத்துகிட்டு தூண்டில் எடுத்துகிட்டு அப்படியே பைக்கில் கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா நான் 3 பேர் போகிறேங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு தெரிலங்க. மீன் இருக்குமான்னு தெரில. தம்பி சொன்னதை கேட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படியே நம்ம கண்மாக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைத்தோப்பு அழகாக காட்சியளிக்குதாங்க. இங்கே விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்குங்க. வருஷம் 12 தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவாசி இந்த விவசாயிகளுக்கு செழிப்பாகவே பயனுள்ளதாகவும் இருக்குங்க. சரி, தூண்டில் போடுவோன்னு போட்டாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கலங்க. 2 மணி நேரமாக போட்டு மீனே கிடைக்கலங்க. சரி, அடுத்த நடவடிக்கை நம்ம நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆமாங்க, மீன் தான் சிக்கலை. நம்ம நண்டுனாச்சும் பிடிச்சி சூப்பு வச்சு சாப்பிட்லான்னு தாங்க நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நண்டு தோண்டி பார்க்குறேங்க. நண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் இந்த டைம். நாங்களும் உள்ளே கையை விட்டு பார்த்துட்டுங்க. நண்டு சிக்கவே மாட்டுதுங்க. முழுங்கு தூரம் உள்ளே போனால் தாங்க நண்டு வெளியே வரும் போல். நாங்களும் தண்ணியை உள்ளே ஊற்றினாலும் வர மாட்டுதுங்க. இன்றைக்கி இந்த நண்டை நாங்கள் பிடிக்காமல் போகவும் மாட்டோங்க. எவ்வளோ தாங்க தண்ணி ஊற்றினாலும் நண்டு வெளியே வர மாட்டுதுங்க. நீங்களே பாருங்கள். நாங்களும் கையை விட்டு கொள்ள நேரம் போராட்டத்துக்கு முன்னாடி அந்த நண்டு வருதான்னு பார்ப்போங்க. கொஞ்சம் தோண்டிக்கிறேன். கை வலியுது. வலி வந்துருச்சு. தண்ணி ஊற்றிக்கிறியா? இது வெளியே வந்துச்சு. தப்பா தம்பி உள்ள போயிட்டா எடுக்கவா? தண்ணி நல்லா அலசிக்கணும். இங்கே நண்டு இங்கே இருக்கா? இந்த உள்ளே போயிட்டு அந்த காலு தோணுச்சு. அப்படி தோணாதான் இந்த பிடிக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி எனக்கு காலை பிடிச்சிருக்கு. இருக்கடா, பிடிச்சிட்டேன். தண்ணியில் அலசிக்காமி. மொத்தமாக நம்மகிட்ட ஒரு 10 நண்டு பக்கம் பிடிச்சிட்டேங்க. அதுக்கு மேலே நண்டு ஒன்று இப்போ தாங்க புதுசாக தண்ணி வந்தால் நண்டு பொறி வைக்காதுங்க. ஒரு 1 மந்த் போனால் தாங்க பொறி வைக்கும். ஒரு 10 நண்டு பிடிச்சோம். அப்படியே சரி கிளம்பிட்டாங்க. டைம் ஆச்சு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. நாங்களும் நண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.